It's the rise of the dragon. ஹாய் கைஸ், நம்ம லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னாக்க ட்ரெஸ் விசஸ் பஸ்ட் பிஹேவியர் பார்த்துருந்தோம். அதாவது நம்ம கிட்ட இருந்த 2 பிளாஸ்டிக் ஜர்னியை வச்சு நம்ம கிட்ட இருக்க எல்லா பஸ்ட் கூடயும் மோதி பார்த்தாச்சு. அதில் எப்பவும் இப்போ ஜெயிச்சது டிரான்சர் தான். நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு. அந்த ஸ்ப்ரைஸை நான் பஸ்ட் பண்ணது என் மனசுலேருந்து போகவே மாட்டேங்குங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். நம்ம இன்னைக்கு பிளாஸ்டிக் ஜன்னும் இல்லாமல் பஸ் ஜன்னும் இல்லாமல் புதுசாக ஒரு இதை பார்க்க போகிறோம். அதாவது மெட்டல் சீரீஸ்லேருந்து நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் பீர் ஆரம்பிச்சு என்ன முடியும்ட்டு. அது வந்துட்டு என்ன பேர்னா ஃபேண்டம் ஒரையன், அதாவது ஸ்டாமினா கிங். கிட்ட ஒரு 3-4 நிமிஷத்துக்கு சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்படிப்பட்ட ஒரு ஆள் எனக்கு இந்த லாட்ரிலேருந்து கிடைச்சிருக்கு. ஒன்னே ஒன்று தான் கிடைச்சிருக்கு. அதனாலதான் இல்லாட்டி நான் 2-3 இது போட்டு சண்டை போட விட்டுருப்பேன். அதே மாதிரிதான் நம்ம இன்னைக்கு ஃபேண்டம் ஒரையனை பத்தி பார்க்க போறோம். நான் அடுத்த வீடியோல வந்துட்டு பஸ்ட் கூட அதை போட்டி போட்டு, அதுக்கு அடுத்த வீடியோல வந்துட்டு பிளாஸ்டிக் ஜன்னோடையும் போட்டி போட்டு பார்க்க போறோம். அது எப்படின்னா நம்ம கன்ஃபார்மா தெரியும் ஃபேண்டம் ஒரையன் தான் ஜெயிக்கும்ட்டு. ஆனா எத்தனாவது டைம்ல நம்ம ஆப்போனன்ட் வந்து ஃபேண்டம் ஒரையனை தோக்கடிக்கிறான். அதாவது ஒரு லான்ச் இல்ல, ஃபேண்டம் ஒரையனை ஒரு தடவை லான்ச் பண்ணிட்டு கண்டினியூஸா திரும்ப அந்த லான்ச் விட்டுட்டே இருப்பான் தோக்க. எத்தனாவது லான்ச்ல யார் கம்மியான லான்ச்லயே ஃபேண்டம் ஒரையனை தோக்கடிக்கிறானோ அவர் தான் வின்னர். அந்த மாதிரி. ஏன்னா கொஞ்சம் நியாயமா இருக்கும்ல, ஃபேண்டம் ஒரையனை போய் பஸ்ட் பிளாஸ்டிக் ஜென் தான் எப்படி ஜெயிக்க முடியும்? மெட்டலாலேயே ரொம்ப கஷ்டம். சரி, ஓகேங்க, நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடுவோம். நம்ம ஃபேண்டம் ஒரையனை காட்டுவோமா? நம்மதான் பேரிங் எப்படி இருக்கான் பாருங்க. இதுலயுமே ஆக்சுவலா 2 மூட் இருக்கும். நம்ம இந்த லேயர் திருப்பி போடுறது மூலமா 2 மூட ஆக்சஸ் பண்ணலாம். சரி, ஓகே, அதை எல்லாத்தையும் நம்ம வீடியோ கூட பார்ப்போம். இப்போ வந்துட்டு நம்மளால பிரிச்சு பார்ப்போம். அக்கா, இதை பிரிக்கணும்னா இதுக்கு வந்துட்டு ஒரு கீ மாதிரி ஒன்று இருக்கும், டூல் ஒன்று இருக்கும். அதை வச்சுதான் நம்ம இந்த ஹெட்டையும் இந்த லேயர் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிக்க முடியும். இது போய் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டெப்னு தானே சொல்லுவாங்க. ஆமா, அதோட கீ தான் இது கூட வந்தது தான். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஸ்பேனர் போடுற மாதிரி ஒன்று இருக்கும். இதில் இங்கேயும் ஒரு கோடாட்டம் இருக்கும். அதை வச்சு இதுக்குள்ள விட்டு இப்படி நம்ம சுத்தி லூஸ் பண்ணிக்கணும். இதை எடுத்துட்டோம்னாலே இது ஒண்ணுதான் மெயின். இதை எடுத்துட்டோம்னா இது தனியா வந்துடும், இது தனியா வந்துடும், இது தனியா வந்துடும். மொத்தம் இத்தனை பாட்டு இருக்குது இதுலயே, மெட்ரோஜன்லயே. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கண்ணு வச்ச மாதிரி இருக்குல்ல இந்த பல்லு, இது வந்து டாப்ல இருந்தா இது பேர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னாக்கா அட்டாக் மோட் அப்படின்றாங்க. அதுவே இப்படி வச்சிட்டோம் ஃபுல் பர்ஃபெக்ட் ரவுண்டு வச்சிட்டோம்னா டிஃபென்ஸ் மோட் அப்படின்றாங்க. எனக்கு இதுல என்ன மாறப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா எப்படி பார்த்தாலுமே ஒரே லேயர் தான் வரப்போகுது, என்ன டிஃபரன்ஸ் தெரியல. சரி, ஓகே, ஸ்டிக்கர் இருக்கு பாருங்க. இந்த ஸ்டிக்கர் தான் அங்கே வெளியே கண்ணு மாதிரி தெரியும். ஓகே, ஒவ்வொன்றா அசம்பிள் பண்ணி பார்த்துருவாங்க. செமையா இருக்கு. எப்ப பல்லு தெரியுதா? ஷார்ப்பா இருக்கு பல்லு. இது 2 தான் கண்ணு. இந்த சைடும் வந்துட்டு உள்ளார பாருங்க 2 கண்ணு இருக்க மாதிரி இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. மெட்டீரியல் எப்படி இவ்வளோ சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க பேட்டர்ன்ஸ்லாம் செமையா இருக்குதுங்க உண்மையிலே பார்க்க. சரி, நம்ம வந்துட்டு நார்மலா இது இப்படியே வைப்போம். ஏன்னா நான் நிறைய வீடியோல எப்படி இந்த மாதிரி தான் பார்த்தேன். இப்படி வச்சுட்டோம்னா தெரியுதா? இது ரொம்ப கண்ணு, இது நடுவில் மூக்கு, 2 கண்ணு, இது பல்லு மாதிரி இருக்கு பாருங்க. வந்துட்டு இதை மாட்டணும். அதாவது இந்த பிளாஸ்டிக், இந்த மெட்டல் நடுவில் இருக்க கேப் கூட இந்த பிளாஸ்டிக் வரணும், தெரியுதா? அழுத்திட்டு இது வந்துட்டு இந்த இடத்துல நடுவில் ஒரு கேப் பட்டம் இருக்கா, இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் வந்துட்டு இந்த இதுக்குள்ள வைக்கணும். ரொக்கேட் ஆயிடும், சுத்தாது அதுக்கு மேல. நெக்ஸ்ட் இது வந்துட்டு
இப்படி வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்க உள்ளார அந்த 2 பல்லு மாதிரி தெரியுதுல, இங்கேயும் அந்த ஆப்போசிட்லயும், அதுல இந்த கேப், இங்க இருக்க கேப் வந்துட்டு உள்ள போற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா மாத்தி வச்சிட்டோம்னா இப்படி மேல தூக்குது, மாத்தி வச்சிட்டோம்னா இப்படி கீழே அமுக்கிறப்ப மேலேயும் தூக்கிக்குது. இப்படிதான் செட் பண்ணணும் போது. ஏன்னா அப்பதான் அந்த அலைன்மெண்ட்லாம் மாறாம இருக்கும். லாஸ்டா இதை வச்சு அவ்வளவுதான். ரொம்ப ஹெவியான டைப் பண்ணிடாதீங்க, ஏன்னா பிளாஸ்டிக் இது எல்லாமே சீக்கிரமா உடையக்கூடியதா இருக்கும். இதை நம்ம லான்ச் பண்ணி பாக்குறதுக்கு இந்த ஐயோ மீண்டும் மீண்டுமா என்னடா மறுபடியும் வேலை லான்ச். எனக்கு அந்த ரெப்கோர் லான்ச்சர் எதுவுமே பிடிக்கலங்க. அதை வச்சு நான் ஒவ்வொரு டைம் லான்ச் பண்ணா பவராகவும் இருக்க மாட்டேங்குது. இதுதான், இதை பாருங்க, இதை வச்சோமா லான்ச் பண்ணோமா அவ்வளவுதான். இது திரும்ப ரிக்ளன் ஆகி உள்ள போயிடும். டப்பு டப்புன்னு எடுத்து விட்டோமான்னு இருக்கலாம். அது நம்ம சுத்திட்டே இருப்பாங்க ரொம்ப நேரத்துக்கு. எவ்வளவு நேரம் தான் சுத்தலாம் பார்ப்போம். இன்னும் அந்த ஸ்பீடு குறைஞ்ச மாதிரியே தெரியல, அப்படியே சுத்திட்டு இருக்கும். உண்மையாவேங்க இந்த நான் மெட்டல் ஜென் கொஞ்சம் எபிசோடு சும்மா எடுத்து பார்த்தேன். அப்போ வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ல வந்துட்டு அந்த பேபியோட சுத்துறப்ப அவர் நல்ல அனிமேஷன் ஒன்று தந்திருப்பாங்க. உண்மையிலேயே ஒரு பேபியோட சுத்திட்டு இருக்க மாதிரி. ஆனா மெட்டல் ஜென்ல பார்த்தா ஏதோ வரைஞ்ச மாதிரி இருக்கும். எந்த ஒரு லேயருமே இருக்காது. பர்ஃபெக்டா அப்படியே ரவுண்டு போட்டு பர்ஃபெக்டா அப்படியே கலர் அடிச்சு வச்சிருப்பாங்க. அது மாதிரி சும்மா அது அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கும், சுத்துற மாதிரி ஆகாது. ஏன்னு பார்த்தா இப்பதான் தெரியுது, இந்த பேபியோட சுத்துறப்ப உண்மையில இந்த அனிமேல பாக்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரஃப் அண்ட் டஃபா எந்த லேயரும் கிடையாது, வெறும் ரவுண்டு தான். வெறும் சின்ன ஒரு சர்க்கிள்குள்ள இன்னொரு சர்க்கிள், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர், இது ஒரு லேயர் மாதிரி இருக்கு. அதனாலதான் இந்த இது அனிமேலையும் அப்படிதான் இருக்கு, ரியல்லையும் அப்படிதான் இருக்கு. உண்மையிலேயே ஸ்டோரி வைஸ் எனக்கு அந்த அனிமேஷன் வைஸ்னா ஃபர்ஸ்ட் பிடிக்கும். ஸ்டோரி வைஸ்னா மெட்டல்ஜன் தான். வேற லெவல் ஸ்டோரி செமையா எழுதியிருப்பாங்க. அதனாலதான் மெட்டல்ஜன் செம்ம ஃபேமஸ் ஆனிச்சு. இப்ப மெட்டலும் சும்மா இல்லைங்க, அதுவும் செம்ம ரேட்டு தான், எல்லாம் 3000க்கு மேல இருக்குது. என்னங்க நிக்க மாட்டோம் இருக்கீங்க, எவ்வளவு நேரம்? இதை சுத்தி மெட்டல்ன்றதுனால நம்ம அதுக்கு வேற என்ன பண்ண போறானுங்கிறதுல நெக்ஸ்ட் இதுல எத்தனை மேட்ச் விட இருக்குமோ. லைட்டா இப்பதான் தலைமாட ஆரம்பிக்குது. பஸ் ஜென்னு பிளாஸ்டிக் ஜென் தான் இவ்வளவு நேரத்துக்கு சுத்தவே சுத்தாது. மெட்டல் அதுல வெயிட் இருக்கறனால தான் இவ்வளவு நேரம் சுத்துது. வெயிட் இல்லாட்டி சீக்கிரமா வந்துடும். தரமாடுறான். நிக்க போறான் போயிட்டு. போடு, கீழே விழல, ஸ்டாண்டிங் போஸ்ட்ல நிக்குது. என்னங்க கீழே டச்சே ஆகல, ஸ்டாண்டிங்ல நின்று இருக்கான் நம்ம. சூப்பருங்க. இது கூட தான் எவ்வளவு நான் சுத்த விடுறது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்டெப் தான். எனக்கு ஆக்சுவலா லைட்டா டேமேஜ் ஆயிருக்கு, பேரிங் சவுண்ட் கேக்குது ரொம்ப. இதை இன்னும் பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்ப நேரத்துக்கு சுத்துவான். நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன். பேலன்சிங் தான், இதை எங்க நிப்பாட்டி வச்சாலும் அப்படியே இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். எப்படி நிப்பாட்டி வச்சு சுத்தினா சுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்காண்டியே தான் இதை வாங்குவாங்க நிறைய பேர். எல்லாருக்குமே இதை வீடியோ இதை போடுறதே, ஏன் போடுறதே இதுக்காண்டி தான். ஓகேங்க, இந்த வீடியோல அவ்வளவுதான். இந்த ஃபேண்டம் ஒரின் பத்தி பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் இதை பத்தி வீடியோஸ், பேட்டில் வீடியோஸ் தான் போடுவோம்.
ஏன்னா இப்ப நம்மகிட்ட பிளாஸ்டிக் ஜென்ல 3 பேப்ரேட் இருக்கு, 2 பேப்ரேட் இருக்கு, பஸ்ட்ல 3 இருக்கு, மெட்டல்ல 1 இருக்கு. எப்படி 1 2 3. இன்னும் கவலைப்படாதீங்க. எனக்கு இன்னும் நான் ஒரு ஒரு 3-4 நாள் கழிச்சு என்கிட்ட இருக்க மொத்த லாட்டையும் நான் காட்ட போறேன். லாட் அன்பாக்சிங் வீடியோ போட போறேன். எவ்வளவு கிட்டத்தட்ட நிறைய பேப்ரேட் இருக்குங்க. நான் எல்லாத்தையும் காமிச்சிட்டாக்க உங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடுமேன்னு தான் காட்டுறேன். என் பக்கத்துல தான் இருக்கு எல்லாமே, இருந்தாலும் நான் இப்ப காட்டாம வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு லாட்ல நல்லா காட்டுறேன். எல்லாமே டக்கரட்டோமிஸ், பியூர் டக்கரட்டோமிஸ் தான். கொஞ்ச நாள் கழிச்சு என்கிட்ட இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் சேல் பண்ற மாதிரி வரும். ஏன்னா என்கிட்ட நிறையவே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க. என்கிட்ட இருக்குது, நான் ஃபர்ஸ்ட் என் லாட்டை பாருங்க. என்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது தேவைன்னாக்கா நான் அதுல 2-3 டிபி பேபர்ஸ், சில பேபர்ஸ் மட்டும் நான் சேலுக்கு வைக்க மாட்டேன். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேபர்ஸ். மிச்சது வந்துட்டு நான் சேலுக்கு தான் விடுவேன். அதனால உங்களுக்கு எது தேவைன்னா சொல்லுங்க. நம்ம வாட்ஸ்அப் நம்பர் போடுறோம், நம்ம சேல்ஸ் ஆரம்பிக்கிறோம். ஓகே, பை.